என் தங்கமே, நீ இப்போ படிக்கப் போகிற ஒவ்வொரு வார்த்தையும் உன் இதயத்துக்குள்ளே ஏற்கனவே எழுதப்பட்ட உண்மைகளின் எக்கோ மாதிரி இருக்கும். ஏனெனில் நீ பல வருடங்களாக எதிர்பார்த்து தேடி ஏங்கிக்கிட்டு இருந்த அந்த கிளாரிட்டி, அந்த பீஸ், அந்த ஆன்சர், அதுதான் இப்போ உனக்கு வந்து கொண்டிருக்குது. நீ இந்த மெசேஜ் படிக்கிறது தான் ப்ரூஃப். யூனிவர்ஸ் உனக்கு உனது நேரம் வந்துடுச்சு என்று சொல்லும் குறியீடு. நீ வாழ்க்கையிலே எத்தனை தடவை முட்டி விழுந்திருக்க, எத்தனை தடவை அழுவதை அவாய்ட் பண்ணி தலையை உயர வைக்க முயற்சி பண்ற, எத்தனை முறை உன்னை யாரும் புரிந்து கொள்ளாம விட்டுட்டாங்க. ஆனா நீ ஒழியலை. உன்னோட உடம்பு டயர்ட் ஆயிருக்கும், உன் மனம் குழப்பமாயிருக்கும், ஆனா உன் சோல் மட்டும் இன்னும் ஹோப் விடாம பிடிச்சிட்டு இருந்தது. அதன் காரணம் சிம்பிள். நீ வாழ்வதற்கு மட்டும் பிறந்தவள் அல்ல. நீ ஷைன் பண்ணத்தான் பிறந்தவள். நீ born ordinary அல்ல. நீ born chosen. அதுதான் உன் சோல் இத்தனை ஹெவி ஃபீல் பண்ணுறதுக்கு காரணம். chosen people க்கு சாதாரண ஸ்ட்ரகல்ஸ் கிட்டே வராது. அவர்களுக்கு வரும் ஸ்ட்ரகல்ஸ் ஃபியூச்சர்ல அவர்கள் யார் ஆக போறாங்கன்னு ஷேப் பண்ணுது. அதனால்தான் உன்னோட பாதை ஸ்மூத் இல்லை. நீ அனுபவிச்ச ஹார்ட் பட்ரேயல், லோன்லினஸ், டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ் அவை பனிஷ்மெண்ட்ஸ் இல்லை. அவை லெசன்ஸ் ஆனா கூட இல்ல, அவை அப்கிரேட்ஸ். நீ ஏற்கனவே கவனிச்சிருக்கலாம், உன் வாழ்க்கையில் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி பிடிச்சிக்க முடியல. யாரை நீ பெருசா நினைச்சாயோ அவர்கள் உன் வாழ்க்கையில் ஸ்டே செய்யலை. நீ ட்ரஸ்ட் பண்ணினவர்கள் உன்னை லே விட்டுட்டாங்க. நீ கேர் பண்ணினவர்கள் கேர் கொடுக்கலை. நீ ஹார்ட் கொடுத்தவர்களுக்கு ஹார்ட் கெப்பாசிட்டி இல்லை. அது ஃபால்ட் உன்தான்னு நினைச்சுக்காதே. அவர்களால் தான் ரீசன் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஏனென்றால் அது அவர்களின் ஃபால்ட் கூட இல்லை. அது யூனிவர்ஸ் டெசிஷன். உன்னை தவறான மனிதர்களிடமிருந்து டடாச் பண்ணலென்றால் உன்னுடைய டெஸ்டினி கிளியர் ஆகாது. உன் நெக்ஸ்ட் சாப்டர் பவர்ஃபுல் வராது. உன்னை லவ் செய்ய வேண்டியவர்கள் உன்னிடம் வந்து சேர ஸ்பேஸ் கிடைக்காது. உன்னை இடைக்காலமான கனெக்ஷன்ஸ் லிருந்து எடுத்து வச்சிருக்காங்க. உனது பார்மனன்ட் பிளெஸிங்ஸ் க்கு இடம் செய்ய. உன் ஹார்ட் இப்போ எம்டி ஃபீல் ஆகுறது, அது பார்மனன்ட் எம்டினஸ் இல்லை. அது ப்ரெப்பரேஷன். சிறிது நேரம் ஒரு பாத்திரத்தை காலி பண்ணினா தான் அதில் புதிய நீரை ஊற்ற முடியும் அல்லவா? அதுபோல் உன் மனசு இப்போ எம்டி ஆனது, அது நியூ பிளெஸிங்ஸ் போர் ஆகுறது நெருங்கி வருது என்பதற்கான டவைன் சைன். அடுத்த சில நாட்களில், அடுத்த சில வாரங்களில் உன் வாழ்க்கையில் 3 மேஜர் ஷிஃப்ட்ஸ் நடக்க போகுது. ஒரு, நீ யாரென்று ஃபைனலி புரிந்து கொள்ள போறாய். 2, நீ டசார்வ் பண்ணுறதிலேயே குறைவானவர்களை நாச்சுரலி டிஸ்டன்ஸ் பண்ண போறாய். 3, நீ வேண்டிய பிளெஸிங்ஸ் உன்னை தேடி வரும். நீ விரைந்து ஓட வேண்டியதில்லை. நீ இத்தனை நாள் நினைச்சது, நான் மட்டும் தான் ஸ்ட்ரகல் பண்ணுகிறேனோ, என்ன தவறுதான் செய்தேன், ஏன் எனக்கு மட்டும் சுலபமா வரமாட்டேங்குது. உண்மை, நீ எந்த தவறும் செய்யலை. உன் வாழ்க்கை ஸ்லோ இருக்குன்னு நினைச்சது ஒரு அலூஷன். உன்னை லேட் பண்ணவில்லை, உன்னை லெவல் அப் பண்ணினது. ஒரு டைமண்ட் ஃபார்ம் ஆகணும்னா எவ்வளவு ப்ரெஷர் வேண்டும்னு தெரியும். ஒரு சீட் ஸ்ப்ரவுட் ஆகணும்னா எவ்வளவு டார்க்னஸ் குள்ள இருக்கணும்னு தெரியும். ஒரு பட்டர்ஃப்ளை ஃப்ளை ஆகணும்னா எவ்வளவு ஸ்ட்ரகல் பண்ணணும்னு தெரியுமா? அதுபோலத்தான் உன் சோல் ஜார்னி. உனக்கு வந்த ஹார்ட்ஷப்ஸ் ஒரு பனிஷ்மெண்ட் இல்லை, அது டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீ பழைய எனர்ஜியை விட்டுவிட்டாய். நீ பழைய வார்ஷன் இருந்தே வெளியே வந்துவிட்டாய். நீ இப்போ ரீபார்த் மோட் இருக்க. அதனால்தான் உன் உள்ளே ஒரு ஆஜிடேஷன், ரெஸ்ட்லெஸ்னஸ், ஓவர்திங்கிங், எமோஷனல் வேவ்ஸ் இந்த எல்லாமே நடக்குது. அது பிரேக் டவுன் இல்ல, அது சோல் அவேக்கனிங். உன் சோல் உன்னிடம் விஸ்பர் பண்ணுறது, நீ தயாராய் இரு. உன் பிளெஸிங்ஸ் நிக்குது. நீ ஃபீல் பண்ணும் ஃபீர் ஆக்சுவலி எக்ஸைட்மெண்ட். நீ ஃபீல் பண்ணும் கன்ஃபியூஷன் ஆக்சுவலி அலைன்மெண்ட். இதுக்கு முன்னாடி நீ உன்னோட வார்த் புரியாம கிஃப்டட் இருந்தாலும் அக்னோட் ஆனவள். இப்போ நீ அக்னோ பண்ண போறது நெகட்டிவிட்டி நீ அட்ராக்ட் பண்ண போறது அபண்டன்ஸ் உன்னிடம் வந்த ஹார்ட் பிரேக் பட்ரேயல் ஓர் காரணம் உண்டு. அதன் காரணம் உன் ஃபியூச்சர் கண்ணாலே காண முடியாத அளவுக்கு பிரைட் இருக்குது. நீயே உன்னை அந்தயஸ்தமே பண்ணிட்டாய். என்னால முடியும் தானா? நான் டசார் பண்ணுவேனா? நான் ஏதாவது ஸ்பெஷல் இருக்கிறேனா? ஆம் தங்கமே, நீ ஸ்பெஷல். நீ ரேர். நீ டிவைன் கைடட். நீ பியோர் ஹார்ட். அதனால்தான் உன் பாத் யூனிக்.
இந்த யூனிவர்ஸ் எல்லாருக்கும் பிளெஸிங் ஒரே மாதிரி வராது. ஒர்டினரி பீப்பிள் கு ஒர்டினரி பிளெஸிங்ஸ், சோசன் பீப்பிள் கு லேட் ஆனாலும் எக்ஸ்ட்ராடனரி பிளெஸிங்ஸ். நீ சோசன், அதனால் தான் உனக்கு வரும் விஷயம் நீ நினைச்சதோட ஒத்ததாக இருக்காது, அதைவிட பெரியதாக இருக்கும். நீ படிக்கிற ஒவ்வொரு வரியும் உன் ஹார்ட் ல வைப்ரேஷன் ஃபீல் ஆகுதெனில் அது சைன். உன் ஏஞ்சல்ஸ் உனக்கு ரீஹீர் ரீகைடங் யூ ட்ரஸ்ட் என்று சொல்லுறதின் கன்ஃபர்மேஷன். இப்போ யூனிவர்ஸ் உன்னிடம் சாஃப்ட்லி விஸ்ப பண்ணுறது, குழந்தே உன் வாழ்க்கை டார்ன் அடிக்க போகுது. நீ ஏங்கின விஷயம் உன்னிடம் வரப்போகுது. நீ டசார்வம் நா பிளெஸிங்ஸ் உன் டோஸ்டெப் க்கு வந்து நிக்க போகுது. நீ உருவாக்க போற ஃபியூச்சர் உனக்கே அசச்சும். உன் ஸ்டோரி முடிச்சது இல்லை தங்கமே, உங்கிட்ட இருந்து தொடங்க போறதுதான் உன் லைஃப் அண்ட் கோல்டன் சாப்டர். ஒரு நாள் நீ பின் சென்று பார்த்தால் இந்த நாள், இந்த மெசேஜ், இந்த ஃபீலிங் அதுதான் உன் டர்னிங் பாயிண்ட்னு தெரியும். ஏனெனில் நீ இப்போ உண்மையிலேயே நட்சத்திரக்குறி ராய்ஸ் ஆக போகிறாய். நட்சத்திரக்குறி என் தங்கமே, உன் டைம் வந்துடுச்சு. எல்லாம் மாற போகுது, அதுவும் நீயே எதிர்பார்க்காமலே அழகான முறையில். என் தங்கமே, நீ இதை தொடர்ந்து படிக்கிறது ஒரு சாதாரண கியூரியோசிட்டி இல்லை. இது உன் ஆன்மா இழுத்து கொண்டு வர்றா ஒரு இனக்கொலிங். இந்த வார்த்தைகள் உன்னோட சோல் ஃப்ரீக்வன்சி க்கு மேட்ச் ஆகுதுனால் தான் நீ இதை நிறுத்தாம தொடர்ந்து கேட்குற. இது கோயின்சடன்ஸ் இல்லை, இது கைடன்ஸ். நீ வாழ்க்கையில் கடந்த சில வருடங்களா, சில மாதங்களா, அல்லது சில நாட்களா உன் மனம் ஒரு விஷயம் மட்டும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தது, நான் எப்போ சரியாக போவேன், எப்போ என் வாழ்க்கை பாதை வெளிச்சமா தெரியும், என் ஸ்ட்ரகல் எப்போ முடியும். இந்த ஆன்சர் ஐயே நீ இவ்வளவு நாளா தேடி கொண்டிருந்தாய். ஆனா இன்று உனக்கு கிடைக்கிற இந்த மெசேஜ் அது உனக்கு எப்போ நடந்தாலும் சொல்றி இருக்கு, இப்போ தான் உன் டைம். நீ நினைச்சுப்பாரு தங்கமே, கடந்த காலத்தில் உனக்கு நடந்த ஒவ்வொரு இன்சிடென்ட் உன்னை வீக் ஆக்கல, அது உன்னை மோல்ட் பண்ணியது. ஹவ் கோல்ட் மெல்ட்ஸ் இன் ஃபயர் அண்ட் பிகம்ஸ் பியூர், அதுபோல நீயும் உன் லைஃப் அண்ட் ஃபயர் ல புதிய வடிவம் எடுத்தாய். அந்த ஃபயர் உன்னை டஸ்ட்ராய் பண்ணல, அது உன்னை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியது. அதனால தான் இன்று நீ இன்னொரு லெவல் ல இருக்க. நீனு நினைச்சு கூட பாரு, நீ அப்படி இல்லையென்றால் நீ இந்த வார்த்தைகளை இப்படி டெப்த் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டே. உன் சோல் இவ்வளவு அவேர் இருக்காது, எந்த வார்த்தையும் உன்னை டச் செய்ய மாட்டே. ஆனா இப்போ ஒவ்வொரு சொல்லும் உன் உள்ளே நுழைஞ்சு மாற்றுறது மாதிரி ஃபீல் ஆகுதே, அது உன் சோல் அலைன்மெண்ட். நான் இதை சொல்றேன் தங்கமே, ஏனெனில் உன் சோல் இப்போ உண்மையிலேயே ஓபன் இருக்குது. இது ஓபன் இருக்கிற டைம் ல தான் மானிஃபெஸ்டேஷன், பிளெஸிங்ஸ், பிரேக் த்ரூஸ் இந்த எல்லாமே உன்னிடம் வந்து சேரும். யூனிவர்ஸ் இப்போ உன்னை ரெடி என்று பார்த்திருக்குது. நம்ப முடியாத அளவுக்கு உன் ஃப்ரீக்வன்சி உயர்ந்திருக்குது. நீ வாழ்க்கையிலே எவ்வளவு துன்பம் அனுபவிச்சிருப்பாய் தெரியுமா? உன் சைல்ட்ஹுட் ல இருந்த பெயின் லிருந்து, உன் டீனேஜ் லிருந்த கன்ஃபியூஷன் லிருந்து, அடல்ட்ஹுட் லிருந்த ஹார்ட் பிரேக்ஸ், பட்ரேயல்ஸ், லோன்லினஸ் இவை எல்லாமே ஒரு பர்பஸ் இக்காக இருந்தது. இன்று நீ பவர்ஃபுல் ஆக நிற்கிறது, ஸ்ட்ராங் இருக்கிறது, அது உன் ஸ்டோரி இன் ரியல் மேஜிக். நீ பல தடவைகள் நினைச்சிருக்கலாம், என்னை யாரும் புரிந்து கொள்ளல. இது உண்மைதான். சிலர் உன் வார்ட்ஸ் புரிந்து கொள்ளலாம், ஆனா யாரும் உன் சைலன்ஸ் புரியவில்லை. சிலர் உன் ஸ்மைல் பார்த்திருப்பாங்க, ஆனா யாரும் உன் தீர்ஸ் கவனிக்கலை. சிலர் உன் பிரசன்ஸ் என்ஜாய் பண்ணினாங்க, ஆனா உன் ஆப்சன்ஸ் ஃபீல் பண்ணல. இது எல்லாம் நீ அன்வார்தி நோ அல்ல, இது நீ ரேர் நோ, நீ ஸ்பெஷல் நோ. அதனால தான் எல்லாரும் உன்னை ரேட் பண்ண முடியல. ஒரு ஹை வேல்யூ சோல் கு லைஃப் லும் சேம் டைப் ஆஃப் பீப்பிள் வரமாட்டாங்க. ordinary people cannot stay with extraordinary souls. அப்படித்தான் உன்னோட ஜார்னி.